சரி, உராய் விசை பற்றிய சரியான கூற்று. இரு மேற்பரப்புகளுக்கிடையே சார்பு இயக்கத்தை தடுக்கும் வகையில் தொழிற்படும் விசையாகும். அப்ப இரண்டு மேற்பரப்புகள் ஒன்று தொழிற்படும் போது அதற்கு எதிர் திசையில சார்பான இயக்கத்தை தடுக்கிற விசைக்கு தான் நாங்க சொல்றது உராய் விசை. அதாவது நாங்க கொடுக்கிற விசைக்கு எதிர் திசையில வார விசை. அப்ப உராய் விசை ஆர் அல்லது எஃப்டேஸ் எப்படியும் கொடுக்கலாம். அப்ப முதலாவது கூற்று சரி. அப்ப அடுத்ததெல்லாம் பிழை. சரியா? அப்ப 11வதுக்கு 4வது வீடு சிலாக்கள் கொடுத்திருந்தீங்க. ஆகவே வரக்கூடிய விட முதலாவது விட சரி. இரண்டாவது பிழை ஏன் பிழைன்னு பார்ப்போம். நிலையியல் உராய் விசை எப்பொழுதும் எல்லை உராய் விசையை விட அதிகமாகும். இப்படி ஒரு கிராஃப் படிச்சிருப்பீங்க. அந்த கிராஃப்ல எப்படி இப்படி இந்த கிராஃப் போய் இப்படி போய் இப்படி போகும். அப்ப ஆரம்பத்துல உள்ளது என்ன விசை? நம்புக்குறி எதை குறிக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். நிலையியல். இது நிலையியல் உராய் விசையை குறிக்கும். நிலையியல் உராய்வு விசையை குறிக்கும். அடுத்தது இந்த உச்சில உள்ளது எது குறிக்கும்? எல்லை உராய்வு விசை. எல்லை உராய்வு விசையை குறிக்கும். சரியா? எல்லை உராய்வு விசையை குறிக்கும். இந்த இடம் எதை குறிக்கும்? இயக்கவியல். இயக்கவியல் உராய்வு விசையை குறிக்கும். சரியா பிள்ளைகள்? ஆகவே ஆரம்பத்துல உள்ளது நிலையியல் உராய்வு விசை, எல்லை உராய்வு விசை. அதுக்கு பிறகு இயக்கவியல் உராய்வு விசை எல்லை உராய்வு விசை விட குறைந்து வரும். ஆகவே இதுல கூடுதலான விசை எதற்கு இருக்கு? எல்லை உராய்வு விசைக்கு. ஆகவே நிலையியல் உராய்வு விசை எப்பொழுதும் எல்லை உராய்வு விசையை விட அதிகமாகும். அதிகம்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல அதிகம்னு வந்ததால இரண்டாவது கூற்று பிழை. உராய் விசையின் பருமனில் மேற்பரப்பின் தன்மை செல்வாக்கு செலுத்தாது என்று இருக்கு. செலுத்தும். செலுத்தக்கூடிய இரண்டு விடயங்களும் என்ன? உராய் விசையில் செல்வாக்கு செலுத்தும் இரண்டு விடயங்களும் என்ன? சொல்லுங்க பார்ப்போம். அம்மார் சொல்லுங்க. மேற்பரப்பின் என்னென்ன? சரி, ஆதில் ஹசன் சொல்லுங்களே. உராய் விசையில் செல்வாக்கு செலுத்தும் இரண்டு காரணிகளும் என்ன? சொல்லுங்க. சரி, ஆள் இல்ல. அப்ப மேற்பரப்பின் சரி சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க பாப்போம். செவ்வன் மறுதாக்கம். அடுத்து என்ன? மேற்பரப்பின் தன்மை. செவ்வன் மறுதாக்கமும் மேற்பரப்பின் தன்மையும் தான் செல்வாக்கு செலுத்தும். அப்ப உராய் விசையில் செல்வாக்கு செலுத்தும் இரு காரணிகள் செவ்வன் மறுதாக்கம். அடுத்தது மேற்பரப்பின் பரப்பா தன்மையா? தன்மை. மேற்பரப்பின் தன்மை. மேற்பரப்பின் தன்மை. இந்த இரண்டு விடயங்களும் தான் உராய் விசையில் செல்வாக்கு செலுத்தும். எனக்கு வந்த மெசேஜ்ல மேற்பரப்பின் பரப்புன்னு வந்திருக்கு. மேற்பரப்பின் பரப்பு அல்ல, மேற்பரப்பின் தன்மை. அதாவது அழுத்தமானதா அல்லது கரடு முரடானதா என்ற விடயம். அப்ப இந்த இடத்துல மேற்பரப்பின் தன்மை செல்வாக்கு செலுத்தாது என்று செலுத்தாது இல்ல செலுத்தும் வரணும். சரியா? மேற்பரப்பின் தன்மை செல்வாக்கு செலுத்தும். ஆகவே 4 செவ்வன் மறுதாக்கம் அதிகரிக்கும் போது உராய்வு விசை குறைவடையும். செவ்வன் மறுதாக்கம் அதிகரிக்கும் போது உராய்வு விசை குறைவடையும் இருக்கு. அப்படி அல்ல, செவ்வன் மறுதாக்கம் அதிகரித்தால் உராய்வு விசை அதிகரிக்கும். ஒரு பெட்டி இருக்கு. கீழ் நோக்கி தாக்குற விசை அதுக்கு எதிராக மேல் நோக்கி செவ்வன் மறுதாக்கம் ஒன்று தாக்கும். இப்ப 2 பெட்டியை அதிகரிக்கும் போது கீழ் நோக்கிய நிறை அதிகரிக்க செவ்வன் மறுதாக்கமும் அதிகரிக்கும். 3 பெட்டிகள் அடுக்கும் போது கீழ் நோக்கிய நிறை அதிகரிக்க மேல் நோக்கிய செவ்வன் மறுதாக்கம் அதிகரிக்கும். இப்ப உங்களுக்கு நீங்க பார்க்கலாம் சிமெண்ட் பேக் இப்படி ஒன்று இருக்கும்போது இழுக்கலாம், 2 இருக்கும்போது இழுக்கிறது கஷ்டம், 3 இருக்கும்போது இன்னும் கஷ்டமாகும். ஆகவே ஏன் அது கஷ்டமாகுது? உராய் விசை, அந்த விசையை எதிர்க்கிற விஷயம் அதிகரிக்குது. அதுதான்
காரணம் உராய்வு விசை குறைவடையும். இந்த குறைவடையும் சொல் இருப்பதனால நான்காவது கூற்றும் பிழை. ஆகவே 11வதுக்கு முதலாவது விட. சரி, 12வது இது புக்ல உள்ள படம். இதை வச்சு ஒரு கேள்வி தரப்பட்டிருக்கு. எப்படியே சொல்லுங்க பார்ப்போம். 12வதுக்கு சரி, ஒரு ஆள் அனுப்பியாச்சு. அனுப்புற வேகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் நீங்க யாரு ஏற்கனவே செஞ்சாக்கள் செய்யாதாக்கள். சரி, சமிகா, ரிஃப்கியா, சனா, ஹிமா, ஃபஸ்ரா. இப்ப வந்த ஆக்களோட விடைகள்ல மிக முக்கியமான என்ன விஷயம்டா, எல்லாரும் ஒரே விடை அனுப்பியிருக்கீங்க. அப்ப இது தெளிவாக உங்களுக்கு விளங்குது. சரி, ஆதில் ஹசன், ஃபாயிக். இப்ப இதுவரைக்கும் உள்ள ஆக்களோட ஒரு ஆள்கிட்ட மட்டும் பிள்ளை. அனிகா. சரி, இதுவரைக்கும் வந்த விடைகள்ல முதலாவது விட, இரண்டாவது விட, மூன்றாவது விட, 3 விடையும் வந்திருக்கு. 4வது விட மட்டும்தான் வரையில. ஆகவே நாங்க 12வது டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். சரி, பார்ப்போம். த்ரொல்லி ஏ மீதுள்ள மாணவனின் மூலம் த்ரொல்லி பி மீதுள்ள மாணவின் கைகள் மீது விசை ஒன்று பிரயோகிக்கப்படுகிறது. இங்கு பெறக்கூடிய அவதானம். சரி, அப்ப இவர விசை இங்க பிரயோகிக்கப்படும், இவர விசை இங்க பிரயோகிக்கப்படும். ட்ரொல்லி இங்க இது சக்கரம், சில்லு. சரி, அந்த சில்லுகள் பொருத்தப்பட்டது. அப்ப விசை பிரயோகிக்கப்படும் போது என்ன நடக்கும்? பி என்றவரும் இந்த திசையில அசைவாரு, ஏ என்பவர் இந்த திசையில அசைவார். ஆகவே இதுக்கான முதலாவது விடையை பார்ப்போம். அவதானம், ஏபி ஆகிய இரு த்ரொல்லிகளும் எதிரெதிரே விலகி அசையும். எதிரெதிரே விலகி அசையும். இதுதான் அதுக்கான இது. என்று சொன்னால் இது நியூட்டனின் 3வது விதி. நியூட்டனின் 3வது விதி யாருக்கு சொல்லல? நியூட்டனின் 3வது விதியை ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமமானது எதிரானது மறுதாக்கம். ஆம், வெரி குட். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு. அதுதான் இது 12க்கு உண்டு. அப்ப அடுத்த எல்லாம் பிள்ளை. துரளி பி எங்கும் திசையில் துரளி ஏ அசையும். துரளி பி ஓய்வில் இருப்பதுடன் அது அசையும். துரளி ஏ ஓய்வில் இருப்பதுடன் துரளி பி மாத்திரம் அசையும். இப்படி இல்லை, ரெண்டுமே அசையும். எதிரெதிர் திசைகள்ல அசையும். சரியா? இப்ப நீங்க 2 பேரு ஒரு இதுல வச்சு சில்லு பூட்டப்பட்ட இதுல பலகைக்கு மேல இருக்கீங்க. சில்லு பூட்டப்பட்ட பலகைக்கு மேல இருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப 2 பேரும் ஒருவரை ஒருவர் தள்ளினால் என்ன செய்வீங்க? 2 பேரும் முன்னோக்கி வர முடியாது. ஆகவே தள்ளும் போது என்ன செய்வீங்க? பின்னோக்கியா செய்வீங்க. விளைஞ்சா? இருவருமே ஒருவரின் விசை இங்கால போகும். அப்ப பியின் விசை ஏக்கு வழங்கப்படும், ஏயின் விசை பிக்கு வழங்கப்படும். அப்ப ஏ எந்த திசையை நோக்கி விசையை வழங்கினார்? பியின் திசையை நோக்கி. ஆகவே பி அந்த திசையில் அசையும். பி ஏ நோக்கி எந்த திசையில் விசையை வழங்கினார் என்றால் ஏயை நோக்கி விசையை வழங்கினார். ஆகவே அது ஏயை நோக்கி அசையும். சரியா? அது ஏயை நோக்கி அசையும். ஆகவே இங்க எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் ஒன்று என்ற அடிப்படையில 12க்கு முதலாவது விடை. சரியா பிள்ளைங்க? சரி, 13வதுக்கு 13வது ஆன்சர். பதிமூணாவதுக்கு பொருத்தமான ஆன்சரும் வந்திருக்கு, பொருத்தமே இல்லாத ஆன்சரும் வந்திருக்கு, மிக பொருத்தமான ஆன்சரும் வந்திருக்கு. நல்லா பார்த்து விடைகள் அனுப்புங்க. அதாவது முதலாவது விட, 3வது விட, 4வது விட, எல்லா விடையும் வந்திருக்கு. சரி, இருக்கிறாக்கள் ஆன்சர் அனுப்புங்க. ஒரு சிலர் அனுப்பவே இல்லை.
சரி. சனா, ஃபஸ்ரா, ஹிமா, ஃபாயிக், ரிஃபியா, அனிகா, ஷம்லா, சமீகா, நஸ்ரா. சரி. ஆகவே முதலாவது விட, இரண்டாவது விட, மூன்றாவது விட, நான்காவது விட எல்லாமே வந்துட்டு. சரி, அடுத்தாக்கள் அனுப்புங்க குயிக்கா. சரி, நான் பாப்போமே. முதலாவது விட சரியா பிள்ளையா? 1 2 3 4 எல்லாம் வந்துட்டு. முதலாவது விட முதலாவது என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. முதலாவதுல பிழை இருக்கா? பின்வருவனவற்றில் சமப்படுத்தப்பட்ட இரசாயன சமன்பாடு எது? இல்ல. இருக்கா இல்லையா? சமீகா சொல்லுங்க பாப்போம். முதலாவதுல என்ன பிள்ளைண்டு? பிழை இருந்துச்சா? ஐதான சல்பூரிக் அமிலமும் நாகமும் தாக்கம் அடைந்தால் என்ன விளைவாகும்? நாங்க ஐதரசன் வாயு தயாரிப்புல பார்த்திருப்போம். ஐதான அமிலங்கள் உலோகங்களுடன் தாக்கம் அடைந்தால் என்ன உருவாகும்? ஓகே, முதலாவது பிள்ளைன்னு சொல்லுங்க. முதலாவது விளைவு சரியா? இல்ல. ஏ ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் நாகம் தாக்கம் அடைந்தால் என்ன விளைவு வரும்? சொல்லுங்க பாப்போம். தாக்கத்தை நான் தேடுறேன் பாப்போம். சரி, இந்த மெக்னீசியத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். மெக்னீசியம் ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் தாக்கம் அடைந்தால் மெக்னீசியம் சல்பேட் H2 வாயு வரும். இது சரி. சரி, அப்ப முதலாவதுல பாருங்க. H2O. Zn H2SO4 ZnSO4 H2 வருது. H2O வருதா? இந்த உலோகங்கள் ஐதான சல்பூரிக் அமிலம் ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் தாக்கம் அடைந்து ஐதரசன் வாயுவை வெளியேற்றும். அவற்றின் உலோக உப்பும் ஐதரசன் வாயுவை வெளியேற்றும். ஆனால் எனினும் செறிந்த சல்பூரிக் அமிலம், செறிந்த நைட்ரிக் அமிலம், ஐதான அல்லது செறிந்த சல்பூரிக் அமிலம், செறிந்த நைட்ரிக் அமிலம், அது ஐதானதா இருக்கலாம் அல்லது செறிந்ததாலும் பரவாயில்லை என்பன உலோகங்களை தாக்கம் வரும்போது வேறொரு வாயு விளைவும் பெறப்படும். சரி, அந்த தாக்கம் எல்லாம் உங்களுக்கு தரப்பட இல்லை. சரியா? ஆகவே நாங்க இப்ப ஐதான வச்சுதான் நாங்க அங்க கருத்தில் கொள்ளணும். ஐதான சல்பூரிக் அமிலம் தாக்கம் அடையும் போது ஐதரசன் வாயு தோற்றுவிக்கப்படும். சரி, இப்ப நாங்க இதை பார்ப்போம். அப்ப Zn H2SO4 ZnSO4 H2. ஆகவே இங்க ஒரு Zn, இங்க ஒரு Zn, இங்க ஒரு SO4, இங்க ஒரு SO4. சரியா? இங்க H2, இங்க H2. அப்ப எல்லாம் சமனாய். அப்ப முதலாவது விட சமப்படுத்தப்பட்டிருக்கு. இல்ல சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடுன்னு கேட்டிருக்கு. ரெண்டாவதுல இந்த எந்த இலக்கமும் வராது. சரியா? அது ஏற்கனவே இயற்கையாகவே தானாகவே சமப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டாவது விட வராது. மூணாவது விட 2 எண்ணெய் இருக்கு, இங்க ஒரு எண்ணெய் தான் இருக்கு. அப்ப இங்க எண்ணெய்க்கு முன்னுக்கு 2 ஒன்று வரணும். இப்ப 2 Cl இருக்கு, குளோரின் 2 ஆகுது. ஆகவே இங்க நாங்க 2 ஒன்றை போடணும். ஆகவே இப்ப இங்க ஐதரசன் இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2, 2 2 4. ஆகவே ஐதரசன் இங்கால பக்கம் இந்த இடத்துல 2 தான் இருக்கு. ஆகவே முன்னுக்கு 2 போடணும், 4 ஆகும். ஒட்சிசன்கால 2, விளைவு பக்கமாகவும் 2. ஆகவே இதுல 3 இடத்துல 2கள் போட வேண்டிய தேவை இருக்கு மூணாவது சமன்பாட்டுல. மூணாவது வராது. நாலாவது பாருங்க, இங்கால 2K, இங்கால 2K. சரி, இங்க Mn மங்கன் 2, இங்காலை 1, இந்த 2, இந்த 2.
ஒட்டிசன் 4 2 பெருக்கணும் 4 2 8 அது பார்ப்போம். இங்கே 4 இங்கே 2 6 இங்கே 2 8 ஒட்டிசனும் 8. அப்ப எல்லா மூலகங்களும் தாக்கிலையும் விளைவுலையும் சமனாயிருக்கு. அப்படி சமனாக இருக்குமாக இருந்தால் அந்த தாக்கம் சரியானது. ஆகவே 4வது தாக்கமும் சரி. சரியா? அவை விடை முதலாவது 4வது. சரியா பிள்ளைகள்? 4வது மிக பொருத்தமானது. எந்த சந்தேகமும் இல்லாம எங்களுக்கு எடுக்கலாம். சரிதானே? சரி, அப்ப நாங்க 14வது கேள்விக்கு போவோம். உணவு சமன்பாட்டின் போது நீரின் அகத்துறிஞ்சல் பிரதானமாக நடைபெறுவது. நீரகத்துறிஞ்சல் பிரதானமாக நடைபெறுவது. அனுப்புங்க ஆன்சர். சமிகா, ரிஃப்கியா, வினுஷிகா, ஹிமா. பஸ்ரா. சரி, முஸ்னி அகமட், பாய்க், சனா, ஷம்லா. முதலாவது, 2வது, 4வது விட வந்திருக்கு. ஆரம்பத்துல சரியா வந்துச்சு, இப்ப பிழையாகிட்டு போகுது. 1 2 4. 3வது மட்டும் ஒருத்தர் அனுப்பல. 3வது என்ன? அது சரி, அப்ப அது வராது. உணவு சமன்பாட்டின் போது நீரின் அகத்துறிஞ்சல் பிரதானமாக நடைபெறுவது இரைப்பையில், சிறுகுடலில், பெருங்குடலில். சிறுகுடல்ல சமிபாடு நிறைவடை. சிறுகுடல் வரும்போது சமிபாடு நிறைவடையும். அதனை தாண்டி அடுத்தது பெருங்குடலுக்கு செல்லும் போது பெருங்குடலில் நீரகத்துறிஞ்சல் நடைபெறும். அவை 14வதுக்கு விடை 4வது விடை. நீரகத்துறிஞ்சல் பிரதானமாக நடைபெறுவது பெருங்குடலில். சரியா? அப்ப நீங்க சமன்பாட்டு தொகுதி எடுத்து பார்த்தா தெரியும். சமன்பாட்டு தொகுதி நீரகத்துறிஞ்சல் பிரதானமாக நடைபெறுவது பெருங்குடலில். சரி, அப்ப அதுக்கு 4வது விட பிழையா அனுப்பினாக்கள் சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இந்த புக்ல பார்ப்போம். பெருங்குடலின் தோலில் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சிறுகுடலில் இருந்து வரும் பாகுத்தன்மையான பதார்த்தங்களில் இருந்து நீரை உறிஞ்சி பகுதி திண்மமாக மாற்றப்படுதல் பெருங்குடல் மூலம் ஆற்றப்படும் தொழிலாகும். ஆகவே நீரை உறிஞ்சுதல் தான் பெருங்குடல்ட தொழில். சரியா? பெருங்குடல் தொழில் நீரை உறிஞ்சுதல். ஆகவே 4வது விட சரி. நீர்நிலையொன்றில் நீந்தும் நீச்சல் வீரன் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது. 15வதுக்கு ஆன்சர் அனுப்புங்க. பின்வருவற்றுள் பிழையானது. இதுக்கு நீங்க எச் ரோஜியை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எச் ரோஜி. பதினஞ்சாவதுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்கு, அது சரியான விட. இன்னொரு ஆள் அனுப்பியிருக்கு, பிழையான விட. திரும்ப சரியான விட. சரி, 4ல் 3 பேர் சரி. சரி, சிலாக்கள் சட் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு திரும்ப லெஃப்ட் ஆயிரீங்க. விட அடிக்கிறதுக்கு வாரீங்க, திரும்ப அடிக்காம போறீங்க. உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எனக்கு காட்டுமே.
சரி, அப்ப முதலாவது இல்ல, மூன்றாவது, ரெண்டாவது, மூணாவது. சரி, ஆன்சர் அனுப்புங்க. ஓகே, நான் பார்ப்போம். நீர்நிலையொன்றில் நீந்தும் நீச்சல் வீரன் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் பிழையான கூற்று. சரி, குறித்த ஒரே அமுக்கத்தில் நீந்த வேண்டுமெனில் அவர் கிடையாக நீந்த வேண்டும். கிடையாகண்டா ஒரே நேர்கோட்டில், இப்படி ஒரே நேர்கோட்டில் நீந்தணும். கிடையாக நீந்தனா இருந்தால் அமுக்கத்தில் நீர்நிலையில் அமுக்கம் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். அமுக்கம் சமன் பி சமன் என்ன சமன்பாடு? H rho G. H rho G. சரி, H rho G. P சமன் H rho G. அப்ப ஒரே ஆழத்தில் ஒரே அமுக்கத்தில் நீந்த வேண்டுமென்றால் H மாறாமல் இருக்கணும். சரியா? H மாறாமல் இருக்கணும். ரோ என்றால் அடர்த்தி, G என்றால் புவியீர்ப்பு ஆறுமுகம், அது மாறாது. அவை குறித்த ஒரே அமுக்கமாக இருந்தால் அவர் கிடையாக நீந்தணும். ஒரே ஆழத்துல நீந்தினா தான் கிடையாக ஒரே ஆழத்தில் இருக்க வேண்டும். அவ H rho G ல H மாறாமல் இருப்பதனால முதலாவது விட சரியானது. சரியா? முதலாவது விட சரியானது. ஆனா இதுல கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பிழையானது. நீர்நிலையில் ஆழமான பகுதிக்கு செல்லும் போது அவர் மீது தொழிற்படும் அமுக்கம் அதிகரிக்கும். ஆழமான பகுதிக்கு செல்லும் போது அமுக்கம் அதிகரிக்கும். ஆழத்தை கணிக்கிற நாங்க மேல இருந்தா கீழே இருந்தா, நீர்நிலை டேங்க்னு வச்சுக்கொள்ளுங்க. இது நான் இப்ப படத்துல காட்டுறது டேங்க்னு வச்சுக்கணும். இந்த டேங்க் மேலே இருந்து ஒரு ஆள் வச்சுக்கொள்ளுங்களே, இந்த ஆழம் இப்ப நான் காட்டின ஆழம் 10 மீட்டர், இப்ப காட்டினது 20 மீட்டர். இப்படின்னு சொன்னால் ஆழம் என்பது மேல் பகுதியிலிருந்து கணிக்கப்படுமா கீழே இருந்து கணிக்கப்படுமா? மேற்பகுதியிலிருந்து கணிக்கப்படும். ஆகவே H. சரியா? நீர்நிலையின் ஆழமான பகுதிக்கு செல்லும் போது அவர் மீது தொழிற்பட அமுக்கம் அதிகரிக்கும். சரியா பிள்ளையா? H கூடுமா குறையுமா? H கூடும். H கூடினால் P சமன் H rho G யின் பெருமானம் கூடும். அதாவது அமுக்கம் அதிகரிக்கும். அமுக்கம் அதிகரிக்கும். ஆகவே இரண்டாவது கூற்று சரியானது. ஆகவே முதலாம் கூற்றும் சரி, இரண்டாம் கூற்றும் சரி. நீர் மேற்பரப்பில் இருந்து ஆழத்துக்கு செல்லும் போது அவர் மீது தொழிற்படும் அமுக்கம் குறையும் வந்திருக்கு. இரண்டாவது கூற்றுக்கு எதிரான கூற்று. சரியா? நீர் மேற்பரப்பில் இருந்து ஆழத்திற்கு செல்லும் போது அவர் மீது தொழிற்பட அமுக்கம் குறையும் வந்திருக்கு. அமுக்கம் என்ன செய்யும்? அமுக்கம் அதிகரிக்கும். உலகத்துல ஒரு ஃபேமஸான நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. எதை அடிப்படையாக கொண்டு? நீர் மேற்பரப்பிலிருந்து ஆழத்துக்கு செல்லும் போது அமுக்கம் அதிகரித்த சந்தர்ப்பம் ஒன்று அண்மையில உலகத்துல ஃபேமஸாக கதைப்பட்டது. அது யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்னது? என்னது? டைட்டானிக் கப்பல் பார்க்க போயிருந்தாங்க. டைட்டன் எனும் நீர்மூழ்கி கப்பல்ல போயிருந்தாங்க. அந்த நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறுவதற்கு காரணம் என்ன? நீரின் ஆழமான பகுதிக்கு செல்லும் போது அதன் அமுக்கம் அதிகரிச்சதா குறைஞ்சதா? அமுக்கம் அதிகரித்தது. அப்ப டைட்டானிக் கப்பலை பார்க்க போன டைம் அது நீரின் ஆழமான பகுதிகளுக்கு செல்ல செல்ல அதன் அமுக்கம் அதிகரித்ததுனால அது உள்நோக்கி நசுக்கப்பட்டதாம். சரியா? அதாவது வெடித்தல் இப்படி உள்நோக்கி நசுக்கப்பட்டதான். உள்நோக்கி நசுக்கப்பட்டுதான் அந்த நீர்மூழ்கி கப்பல் வெடிச்சது. சரியா? அப்ப நீர்ட அமுக்கம் அதிகரிக்க அதிகரிக்க அதை உள்நோக்கி அப்படியே நசுக்கப்பட்டது. என்று சொன்னால் அதை தாங்குற அளவுக்கு அந்த கப்பல் உறுதியாக இருக்கு. அந்த நீர்மூழ்கி கப்பல் டைட்டானிக்க பார்க்க போனது டைட்டன். அந்த பிரச்சனையில தான். ஆகவே ஆழம் அதிகரிக்க அமுக்கம் அதிகரிக்கும் குறையும் என்பதனால மூன்றாவது விட பிழை. ஆகவே இந்த கேள்விக்கான சரியான விடை மூன்றாவது. சரி, நாலாவது பார்ப்போம். நாலாவது என்ன? நீச்சல் வீரர்
திரும்பி நீர் மேற்பரப்புக்கருகில் வரும்போது அவர் மீது தொழிற்படும் அமுக்கம் குறையும். மேல் நோக்கி வர வர அவர் ஆழம் குறையும். கீழ் நோக்கி இருக்கும்போது H அதிகரிக்கும் என்பதனால மேல் நோக்கி வரும்போது H குறையும். ஆகவே அமுக்கமும் குறையும். ஆகவே 4வது கூற்றும் சரி. ஆகவே இந்த கேள்விக்கான விடை 3. சரி, 16வது 16வதுக்கு சொல்லுங்க. இலகுவான கேள்வி, உயிரியல் வினா. சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இதுவரைக்கும் எல்லாமே சரியான விடை. ரிஃப்கியா, சமீகா, அனிகா, ஹிமா, பாயிக், வினுஷிகா, ஃபஸ்ரா, முஷ்னி அகமட், நஸ்கா. இதுல நான் பேர் வாசிச்சதுல ஒரு ஆள்கிட்ட மட்டும் இல்லை. ஆதில் ஹசன், அம்மார், சதா, நம்ம ஆன்சர் அனுப்ப இல்லை. குயிக் அனுப்புங்க. சரி, 4வது விடையும் 1வது விடையும் வந்திருக்கு. கூடுதலான பேர் 4வது விடை அனுப்பியிருக்கீங்க. சரி, எது சரின்னு பார்ப்போம். இலிங்கமில். இலிங்கமில் என்றால் இலிங்க, அதாவது புணரிக்கலங்கள் சம்பந்தப்படாது. சரியா? இலிங்கமில் என்றால் புணரிக்கலங்கள் சம்பந்தப்படாதது. அப்ப நீங்க பார்க்கலாம், புணரிக்கலங்கள் சொன்னால் ஆண் புணரிக்கலமாக விந்து அல்லது மகரந்தமணி, பெண் புணரிக்கலம் சூல் அல்லது முட்டை. ஆகவே கூர்ப்பிற்கு உதவும். இலிங்கமில் கூர்ப்பிற்கு உதவும். இலிங்கமில் என்று சொன்னால் ஒரு தாவர தண்டை வெட்டி நாட்டும். ஒரு தாவர தண்டை வெட்டி நாட்டினால் அந்த தாய் தாவரத்துல இயல்பு தான் அந்த தண்டும் கொண்டிருக்கும். ஆகவே இலிங்கமில் இனப்பெருக்கத்துல மாறல்கள் தோன்றாது. தாய் தாவரத்தின் இயல்புகளை ஒத்ததாகத்தான் இருக்கும். அப்படி இருந்தால் 1வது கூற்று கூர்ப்பிக்கு உதவும் என்பது பிழை. சரியா? 1வது கூற்று வராது. சரி, திரும்ப சொல்லலாம். இலிங்கமில் என்றால் புணரிக்கலங்கள் சம்பந்தப்படாது. இனப்பெருக்கத்தை 2ஆ பிரிக்க, இலிங்க முறை, இலிங்க மீள் முறை. இலிங்க முறை என்றால் புணரிக்கலங்கள் சம்பந்தப்படும் ஒடுக்கற்பிரிவு நடைபெறும். புணரிக்கலங்களாக ஆண் புணரிக்கலங்கள் விந்துக்களம் தாவரங்களா இருந்தால் மகரந்த மணி. பெண் புணரிக்கலங்களாக தாவரமா இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, அது சூல் அல்லது முட்டை. அப்ப இலிங்க மில்முறையில இந்த புணரிக்கலங்கள் சம்பந்தப்படாது. ஆகவே உதாரணத்துக்கு நான் சொன்ன ஒரு தாவரத்துல கிளைய உடைச்சி, அதாவது குரோட்டன் தாவரத்துல கிளைய உடைச்சு நாட்டுறீங்க. அப்ப அதுல எந்த மாற்றமும் வராது. அதே தாய் தாவரத்துல இயல்பத்தான் புதிதாக உருவாகிற அந்த மகத்தாவரமும் கொண்டிருக்கும். ஆகவே அதன மாறல்கள் தோன்றாது, மாற்றம் எதுவும் வராது. அப்படின்றால் கூர்ப்பிற்கு உதவாது. அப்ப உதவுண்டு இருப்பது பிழை. 1வது விட வராது. 2வது விட புது இயல்புகள் அங்கிகள் தோன்றும். புது இயல்புகள் தோன்றினால் கூர்ப்புக்கு உதவும். கூர்ப்புக்கு உதவாவிட்டால் புதிய இயல்புகள் அங்கிகள் தோன்றாது. 2வது பிழை. புணரியாக்கத்தின் போது ஒடுக்கற்பிரிவும் இலையுறு பிரிவும் நடைபெறும். புணரியாக்கமே இங்கு நடைபெறாது இலிங்கமில் முறையில. ஆகவே 3வது விடையும் பிழை. 4வது விடை சரி. தாய்க்களத்தை ஒத்த மகட்களங்கள் தோன்றும். நாங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். ஆகவே 16வதுக்கு 4வது விடை சரி. 17வது HCl அமிலம் பயன்படும் சந்தர்ப்பமாக அமைவது. சரி, ஆன்சர் அனுப்புங்க. HCl அமிலம் பயன்படும் சந்தர்ப்பமாக